சண்டை முடியாத காரணத்தினால் இந்த கடை விடுமுறை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயிலே பத்ரகாளியம்மனை வழிபட்டு சிறப்பாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு நாளும் அவருடைய பயணம் போகிற திசையெல்லாம் எங்கே பார்த்தாலும் மாபெரும் ஜனத்திரள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் அவரை காணுகிற வேகத்திலே இளைஞர்கள், இளம்பெண்கள், கற்றோர், விவசாயிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் அவரை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் பேராதரவோடு திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஆளுகிற திமுக கட்சியை சேர்ந்த அனைவரும் திகிலடித்து போய் இருக்கிறார்கள். வெகு விரைவில் திமுக வீட்டுக்கு போக போகிறது என்பது எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு சேருகிற கூட்டமே ஒரு சாட்சி. இப்போ திமுக 4 IAS அதிகாரிகளை திமுகவினுடைய சாதனைகளை எடுத்து சொல்வதற்காக அதிக செய்தி தொடர்பாளர் நியமிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு படுவேகமாக நடைபெற்றிருக்கிற கிட்னி திருட்டு, பல ஏழை நெசவாளர்கள் வேலை வாய்ப்பின்றி வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற கைத்தறி, விசைத்தறி நெசவாளர்களுடைய கிட்னிகள் நாமக்கல்ல தொடங்கி பல இடங்களில் நாடு முழுவதும் திருடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நெசவாளர்களுக்கு சரியான நீதி, கைத்தறி நெசவாளர்கள் உட்பட பல பேர் கிட்னியை அற்பமா வறுமையை போக்குவதற்காக ஏமாற்றி விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற அவற்றை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு IAS அதிகாரியை ஸ்டாலின் அவர்கள் நியமித்தால் நன்றாக இருக்கும். அதே போல அந்த கிட்னி ஆபரேஷன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியில தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி ஆபரேஷன் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிற அளவுக்கு இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் திமுகவை சார்ந்தது என்று திமுக பிரமுகருடைய மருத்துவமனை என்று சொல்லப்படுகிறது. தமிழக மக்களே அதனால் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நல்ல உயர்மட்ட IAS அதிகாரி விசாரணையை நியமிக்கலாம். அதே போல மதுரை மாநகராட்சியில மண்டல தலைவர்கள், அதே போல நிலைக்குழு தலைவர்கள், கவுன்சிலர்கள் எல்லாம் இன்றைக்கு தீவிர விசாரணைக்கு IPS அதிகாரி தலைமையில விசாரணை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் ஒரு நல்ல அவரோடு சேர்ந்து ஒரு நல்ல IAS அதிகாரியை நியமித்து, நேர்மையான அதிகாரி நியமித்து விசாரித்தால் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகளில் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்குது என்பதை விசாரித்தால் இன்னும் பல அணுகுண்டுகள் வெடிக்கும். அதைக்கும் ஒரு IAS அதிகாரியை நியமிக்கலாம். அதே போல எங்கே பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் நில பரிவர்த்தனைகள் எல்லாம் செய்து ஏராளமாக நில வியாபாரத்திலே திடீரென்று கடந்த 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதனுடைய முழுமையான வரலாறும் என்ன, யார் யாருடைய நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது யார் யாருடைய நிலம் அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு IAS அதிகாரியை நியமிக்கலாம். அதே போல குழந்தைகள் முதல் 80 வயது பாட்டி வரையிலே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். தமிழகமே ஒரு பாலியல் பூமியாக மாறிவிட்டது. அதை பற்றி தெளிவாக விசாரிப்பதற்கு ஒரு நல்ல IAS அதிகாரி தலைமையில ஒரு விசாரணை குழு அமைத்து பாலியல் சம்பவம் இதுவரையில இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிற வேலூர்ல தொடங்கி எந்தெந்த ஊரில் பாலியல் நடந்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விசாரித்து ஒரு சரியான நீதி விசாரணை உட்படுத்தினால் பல உண்மைகள் வெளிவரும். பலர் அதில் குற்றவாளிகள் ஆக்கப்படலாம். அதற்கும் ஒரு IAS அதிகாரியை நியமிக்கலாம். இதெல்லாம் செய்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக்கப்பட முடியும். வெகு விரைவில் இந்த ஆட்சி இன்னும் 8 மாத காலத்தில் வீட்டுக்கு போக போகிறது. தமிழக மக்கள் அந்த நாள் எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யார் எந்த பக்கம் போனாலும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க பாத்தீங்கல்ல. ஊரெல்லாம் யார் கூட இருக்கிறாங்க. எடப்பாடியார் போகிற இடத்துல சேருகிற ஜனத்திரள், ஜன சமுத்திரம் வெற்றிக்கு அறிகுறி. நாளை அவர்தான் முதலமைச்சர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அவசர குடிக்கீழ யார் கட்சி மாறி போனாலும் அந்தோ ஐயோ பாவம், அந்தோ பரிதாபம். யார் போனவங்க கட்சி மாறி போனவங்க யாராவது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் 80ல கட்சி மாறி போய் எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணாங்க. 87ல கட்சி மாறி போனாங்க.
அப்புறம் 96ல கட்சி மாறி போனாங்க, 2006ல கட்சி மாறி போனாங்க. விளைந்த காட்டு குருவிகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை. எங்களுக்கு தெரிந்த ஒரே தலைவர் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார். விரைவில் எடப்பாடியார் ஆட்சி அமையும். யார் யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை. அண்ணா திமுக தொண்டர்களுடைய ஒரே தாரக மந்திரம் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அண்ணா திமுக தனித்து நின்று அமோக ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று 200 தொகுதியில் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்று அமோகமாக முதலமைச்சர் நாற்காலியிலே எடப்பாடியார் அமர்வார். தஞ்சை சுற்றுப்பயணத்துல பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடியார் கோயில்கள் வந்து இருக்க குடியிருக்கே சொந்தம் சொல்லி அறிவிச்சு சொல்லியிருக்காரு. அது வந்து இன்னும் காடேஸ்வரா வந்து அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி இது மாதிரி கொள்கை விஷயங்கள்லாம் நான் பேசக்கூடாது. பொதுச் செயலாளர் தான் பேசணும். கொள்கை விஷயம் இதெல்லாம். ஆனா இப்போ ஸ்டாலின் வந்து மருத்துவமனையில இருந்தே பணி செஞ்சுட்டு இருக்காருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கட்டும். நான் சொன்ன 4 IAS அதிகாரிகளை 4 விதமான குற்றங்கள் தமிழகத்துல அழிஞ்சு போய் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு 4 IAS அதிகாரிகள் நியமிச்சாருன்னா அவர் மருத்துவமனையிலே இருந்து வேலை பார்க்கிறாருன்னு நினைக்கலாம். ஸ்டாலின் வராங்க, நிறைய இடத்துல ரோடு பேட்ச் ஒர்க் பண்ணிருந்தாங்க. அதோ பாவம், அந்த பாவம் பரிதாபம். அதோட அவருடைய பயணம் ரத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியே மம்டி கூடைய போட்டு போயிட்டாங்க. அந்த வேலை அதோட ஸ்டாப். இது திருப்பூர்ல மட்டுமல்ல, பொள்ளாச்சியிலே அதே கதி. பொள்ளாச்சியிலே அதோ கதி. நிப்பாட்டிட்டேன். அந்த வேலையாவது முடிச்சு விடலாம், அது செய்யல. உங்களோட ஸ்டாலின் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு இதுல வந்து மகளிர் உதவி தொகை பண்ணித்தரோம், நிறைய இதெல்லாம் பண்ணித்தரோம் சொல்லி நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி பாருங்க? அப்ப இத்தனை நாளா அவர் யாரு கூட இருந்தாரு? வெளிநாட்டுக்காரர் கூட இருந்தாரா? இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்திருக்காரா? இதெல்லாம் தேர்தலுக்காக கையாளக்கூடிய ஸ்டண்ட். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க.